பின்பு அவன் பண்ணி துதிக்கவும் முன்னாக நடந்து போய் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22 வாசி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதும் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு. ஒரு சண்டையும் இல்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்ல ஆரோக்கியமா, நல்ல திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சு ஜம்முன்னு இருக்கிறான். ஆமென். இவங்க செய்தது ஒன்று, பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணினார்கள். ஆமென். கர்த்தரை என்னஞ்சாங்க? கீர்த்தனம் பண்ண. இது ஒன்றுதான் பாருங்க. அங்கே ஒன்றா வெட்டுண்டு உள்ளது. இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், உனக்கு விரோதமாக எவன் எழும்பினானோ, எவன் செயல்பட்டானோ, எவன் மந்திரவாதம் செய்தானோ, இந்த 2026 முடியும் என்ன, நீ சுகமாயிருப்ப. உனக்கு மந்திர தந்திரங்கள் உபத்திரவங்கள் செய்கிறவர்கள் வெட்டுண்டு அழிகிறதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது பொய் அல்ல. வெட்டுண்டு சாகணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்று, உபவாசம். 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. செய்தா இந்த 2026க்கு முன்னால உன் தொழிலுக்கு, உன் குடும்பத்திற்கு, உனக்கு வீட்டுக்கு சமாதானத்திற்கு எவையெல்லாம் மந்திர தந்திரங்கள் செய்தானோ, வன்கண் வைத்தானோ, அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு சாகிறதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார்.